இதுதான் அழகான இடம். பாப்பா இது வந்து எங்கள் வீட்டில் பாறைக்கு எங்கள் வீட்டு பாறையில் பப்பாளி மரம். பப்பாளி மரம் பாறையில் வச்சுருக்கோன்னு சொன்னேன்ல, நாங்கள் வைக்கல. அதான் தானாக வந்தால் தான் பப்பாளி மரம் பாருங்கள். 2 பாறை. இதை ஃபுல்லாகவே பாறை தான். நடுவில் கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் வந்திருக்கு. இதில் தான் அந்த பப்பாளி 4-5 பப்பாளிக்கு மேலே பொறிச்சிட்டோம். இன்னி ஒரு 4 பப்பாளி இருக்குது மேலே. பாறையில் தான் இருக்குது. அதே மாதிரி பாறையிலேயே தான் புளிய மரம். இது பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. போன வருஷம் அங்கங்கே பூ இருந்தது. இந்த வருஷம் நீ பூ பூத்து காய் வருமா என்னன்னு தெரியல. அப்புறம் இது வந்து எங்கள் அம்மா இருக்கும்போது வீடு கட்டும்போது இந்த சக்கை செடி வந்து எங்கள் அம்மா விதை போட்டது. திருப்பூர்லேருந்து சக்கப்பழம் கொண்டு வந்த பலாப்பழம் வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட்டு இந்த இடத்துல போட்டாங்க. ஏன்னா வீடு கட்டும்போது இந்த பாறையில் இந்த இடத்துல நெகிழ் இருந்து அந்த இடத்துல உட்காந்துருந்தோம். அப்போ இங்கே போட்டு விட்டாங்க. போன வருஷம் வெயிலுக்கெல்லாம் காஞ்சிருச்சு. ஆனால் இந்த வருஷம் மழைக்கு மறுபடியும் தளைஞ்சிருக்கு கொஞ்சம். எங்கள் அம்மா விதை போட்டு வந்த பலா செடி. இதுலேயே புளியா மரம் இருக்கா. இங்கே வந்து இந்த பப்பாளி மரத்துக்கு வந்து 7 வருஷம் ஆயிடுச்சு. இதில் பாதியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு மேலே போனது. இப்போது ஒரு விவாது மட்டும் மேலே போயிருக்கு. அதில் ஒரு 2 பப்பாளி மரம் இருக்குது, பப்பாளி பழம் இருக்குது. இது வந்து ஒரு ஆயா மரம். இதுவும் வந்து பாறைக்கு நடுவில் தான் இருக்குது. இதுவும் அதே மாதிரி ஆயா மரம் தான். புளியா மரம் ஒன்று இருக்குது. அந்த புளியா மரத்தை தான் வெட்டி விடணும். ஆயா மரம் வந்து நெகிழுக்கு வீட்டுக்கு நெகிழுக்கு வேண்டி வச்சுருக்குது. அதெல்லாமே விதை தானாக விழுந்து முளைச்ச மரம் தான் இதெல்லாமே. அப்புறம் எல்லார் வீட்லேயும் என்னது மிளகா செடி தான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் மிளகா மரம் உள்ளுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது மிளகா செடி. அது வந்து காம்பவுண்டுக்கு மேலேயே வந்துருச்சு. அவங்க அப்பா பார்க்கல. இந்த வந்து நீட்ட மிளகா தான் நல்லாயிருக்கும். மிளகா சுண்டை வச்சு சாப்பிட்டா கஞ்சிக்கு சூப்பராக இருக்கும். இங்கே காட்டுங்கம்மா. இந்த நல்லா பச்சை கலரில் இதை அப்படியே கீறிட்டு உப்பு போட்டு தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அம்மா அந்த புடுங்கின மிளகாய் எனக்கு காட்டுங்க. இந்த இங்கே வர எவ்வளோ மிளகாய் இருக்குன்னு. பச்சை கலரில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஏவாப்பா கீழே போட்டியா?